அம்பரீஷனின் பக்தி. அம்பரீஷர் ஒரு மாபெரும் சக்கரவர்த்தி. அவர் உலக சுகங்களை விட மகாவிஷ்ணுவின் மீதான பக்திக்கே முக்கியத்துவம் அளித்தார். அவர் ஆண்டுதோறும் ஏகாதசி விரதத்தை மிக கடுமையாக கடைபிடிப்பார். 2. துர்வாசரின் வருகை. ஒருமுறை அம்பரீஷர் ஓராண்டு கால விரதத்தை முடித்து துவாதசி நேரத்தில் விரதத்தை நிறைவு செய்ய தயாராக இருந்தார். அப்போது கோபத்திற்கு பெயர் பெற்ற துர்வாச முனிவர் அங்கு வந்தார். மன்னர் அவரை உணவருந்த அழைத்தார். முனிவர் சம்மதித்துவிட்டு ஆற்றில் நீராடிவிட்டு வருவதாக சென்றார். 3. நேர நெருக்கடி. துவாதசி திதி முடிவதற்குள் விரதத்தை முடிக்க வேண்டும், இல்லையெனில் விரதத்தின் பலன் கிடைக்காது. ஆனால் துர்வாசர் வர தாமதமானது. முனிவர் வருவதற்கு முன் சாப்பிட்டால் அது அவரை அவமதிப்பதாகும். சாப்பிடவில்லை என்றால் விரதம் வீணாகும். அமைச்சர்களின் ஆலோசனையின்படி மன்னர் சிறிது துளசி தீர்த்தத்தை மட்டும் அருந்தி விரதத்தை முடித்தார். 4. முனிவரின் கோபம். திரும்பி வந்த துர்வாசர் மன்னர் தனக்கு முன்னால் தீர்த்தம் அருந்தியதை அறிந்து ஆவேசமடைந்தார். தன் தலையில் இருந்து ஒரு முடியை பிடுங்கி மன்னரை அழிக்க கிருத்தியை என்ற அரக்கியை ஏவினார். ஆனால் அம்பரீஷன் பயப்படாமல் மகாவிஷ்ணுவை சரணடைந்தார். 5. சுதர்சன சக்கரம். தன் பக்தனை காக்க மகாவிஷ்ணுவின் சுதர்சன சக்கரம் அங்கே தோன்றியது. அது அரக்கியை அழித்ததோடு மட்டுமல்லாமல் துர்வாச முனிவரையும் துரத்தத் தொடங்கியது. பயந்து போன முனிவர் பிரம்மா சிவன் என்று அனைவரிடமும் தஞ்சம் புகுந்தார். யாரும் உதவவில்லை. இறுதியில் மகாவிஷ்ணுவிடம் சென்றார். 6. மன்னிப்பும் வெற்றியும். மகாவிஷ்ணு, நான் என் பக்தர்களுக்கு அடிமை. உன்னை மன்னிக்க வேண்டியவர் அம்பரீஷரே என்று கூறிவிட்டார். துர்வாசர் மீண்டும் ஓடி வந்து மன்னர் அம்பரீஷனின் காலில் விழுந்தார். கருணை உள்ளம் கொண்ட மன்னர் சுதர்சன சக்கரத்தை வேண்டி முனிவரை காப்பாற்றினார். நீதி. எப்பேற்பட்ட சக்தியை விடவும் இறைவனிடம் காட்டும் உண்மையான பக்தி மேலானது.